உருப்படி இருக்கும். ஏதாவது ஒன்று போனால் இன்னொன்று பழிச்சுக்கும். 12ல் 2 போக 10 மிச்சம்பா. வீட்டிலே சார் 8 பிறந்து 2 போக நாங்கள் 6 பேர் மிச்சமாக இருந்தோம். அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 3 செத்து போச்சு, பாக்கி மிச்சம். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் ஒன்று பெற்று வச்சிருக்கான். இதுக்கு ஏதாவது ஆயிட்டா, இதுக்கு ஏதாவது ஆயிட்டா, இதுக்கு ஏதாவது ஆயிட்டா, அதனால என்ன ஆகுது? அது பண்ற அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இது ஒண்ணு பெத்துட்டமேங்கிறதுக்காகவே நான் சொல்றேன், கூட ஒண்ணு பெத்துக்கோங்க. யாரு வேண்டாம்னா 2 பெத்துட்டு போலாம், 3 பெத்துட்டு போலாம், என்ன காப்பாற்ற முடியாத? இதுக்காக நம்ம ஒண்ணு பெத்துட்டோங்கிறதுக்காக அதை ஒன்ன காப்பாத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணுமா? இது இன்னொரு கோணம். என் பிள்ளைங்க கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எல்லா வீட்லயும் பசங்க அப்பா அம்மாவை திட்டுவாங்க, பா நீ ரொம்ப மோசம்பா, நீ ஏதோ குறை சொல்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா? உங்ககிட்ட கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் வாங்கறதுக்காக நான் வளர்க்கல. நீங்க நல்ல அப்பா நல்ல அம்மான்னு சர்டிபிகேட் கொடுத்து எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. எனக்கு நல்ல பிள்ளை வளர்க்கணும்னு ஆசையை ஒழிய உங்ககிட்ட கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் வாங்கறதுக்காக நான் பிள்ளை பெற்றுக்கல. என்னால இப்படிதான் வளர்க்க முடியும். இது சரியா தப்பான்னு உனக்கு புரிஞ்சுக்கிற போது ஒருவேளை நான் உயிரோட கூட இல்லாம இருக்கலாம். உனக்கு புரிகிற காலத்துல நான் சொன்னது சரின்னு தெரியும். என்ன நடந்தது தெரியுங்களா? இப்ப என் பொண்ணுக்கு 39 வயசு. அவ ஒரு நாள் வந்து சொல்றா, பா இவன் பண்ற அநியாயத்தை பார்த்தா நான் நினைக்கிறேன் நீ பண்ணது அன்னைக்கு கரெக்டுப்பா, நீ சொன்னது கரெக்டுப்பா. ஏன் நீ சில சமயத்தில் ரொம்ப உறுதியா இருப்ப. நான் எப்படிப்பட்ட அப்பான்றது சொல்றேன் பாருங்க. 10 மணிக்கு வெளியில போறோம், காருக்கு எல்லாரும் வந்துருங்க, 10 மணிக்கு போறோம், வாசல்ல கார் நிற்கும், எல்லாம் வந்து ஏறிடுங்க அப்படிம்ப. 10:05 வரைக்கும் தான் கிரேஸ் டைம். 10:05 வரலன்னா நான் கார் எடுத்துட்டு போயிடுவேன். அதுங்கெல்லாம் எனக்கு பேர் வச்சது ராட்சசன் அப்படின்னு பேர் வச்சது. அப்பாவே இல்லை, ராட்சசன் அப்படின்னு திட்டுவாங்க. என் பொண்ணுங்க திட்டுவாங்க. இப்ப 39 வயசு. அவ சொல்றா, பா நீ அப்படி போகும்போது எங்களுக்கு கோபமா வரும், ஆனா கல்யாணம் ஆகி நாங்க போனோம் பாரு, அவங்க வீட்டுல 3 தடவை ரயில கோட்டை விட்டாங்க, 2 தடவை பிளேனை கோட்டை விட்டாங்க. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், அப்பா 40 வருஷம் பயணம் பண்ணி இருக்கிறா, ஒரு தடவை கூட பிளேன் விட்டதில்லை, ஒரு தடவை கூட ரயில் விட்டதில்லை. அப்ப ஏன் அப்பா கரெக்டா இருந்தான்னு எனக்கு இப்பதான்பா புரியுதுன்னா. இவங்க வீட்டுல ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு ரயில் போயிடுச்சு அப்படின்னு வீட்டுக்கு வருவாங்களாம். நீ 40 வருஷத்துல ஒரு நாள் கூட அப்படி வந்தது இல்லையப்பா, அதெல்லாம் நினைச்சு பார்த்தாதான் இதெல்லாம் என்ன கரெக்ட்னு எனக்கு தெரியுது அப்படின்னு. ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிறத ஏற்படுத்துற போது நம்ம குழந்தைங்களுக்கு நாம கொஞ்சம் சிம்ம சொப்பனமா தெரியும், கொஞ்சம் பிடிக்காம போகும். போது நீங்க டிசிப்ளின்ங்கிறத ஏற்படுத்தாம உங்க பிள்ளைய விட்டுட்டீங்கன்னா ஊர்ல இருக்கிற எவனுக்குமே நம்ம பிள்ளைய பிடிக்காம போயிடும். அது இன்னும் எவ்வளவு பெரிய கஷ்டம் நம்ம யோசிக்க வேணாமா? ஏற்படுத்தினா நம்மளை பிடிக்காம போகும், ஏற்படுத்தலைன்னா நம்ம பிள்ளைய யாருக்குமே பிடிக்காம போயிடும். ஸோ நம்ம ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கணும், நமக்கு நல்ல பேர் நம்ம பிள்ளைங்க கிட்டே இருந்து வரணுங்கிறதுக்காக நம்ம தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சிரமமான விஷயம், ஐ அக்ரி. மதர் இந்தியான்னு ஒரு படம் வந்தது, நர்கீஸ் அப்படிங்கிற ஒரு நடிகை அதுல நடிச்சாங்க. அவங்க இந்தியா முழுக்க பாப்புலர் அந்த படத்தினால. ஏன் வேர்ல்டு ஃபுல்லாவே நர்கீஸுக்கு பேர் மதர் நர்கீஸ்னு பேர். ஏன்னா மதர் இந்தியான்ற படத்துல நடிச்ச அந்த அம்மாக்கு அவ்வளவு புகழ், அவளுக்கு பெரிய அவார்டு கிடைச்சது. ஏன்னா அப்படி ஓடிச்சு அந்த படம். அந்த அவார்டை வாங்கிட்டு நர்கீஸ் பேசுறாங்க, என்ன மதர் இந்தியா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, நான் புகழ்பெற்ற மதர் இந்தியா அப்படின்னு. ஆனா என் சொந்த வாழ்க்கையில என் பிள்ளைய சரியா வளர்க்காத சோகத்தில் இருக்கிற ஒரு மதர். ஏன்னா அவங்க புள்ள கஞ்சா அடிக்ட் ஆயிட்டான், கொண்டு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க, அங்க யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அவனை கெடுத்துட்டாங்க பையனு. இந்த அம்மா நடிக்க போறேன்னு போய் பிள்ளைய கெடுத்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இந்தியாவின் புகழ்பெற்ற மதர், சொந்த வாழ்வில் தோற்று போன ஒரு மதர் அப்படின்னு பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம என்ன தப்பு பண்றோம் தெரியுங்களா?
சம்பாதிக்கணும், தொழிலை விருத்தி பண்ணணும், நம்ம பெரிய ஆளா ஆகணும் கண்டிப்பா ஆகணும். சில விஷயம் நான் ஹார்ஷா பேசுறேன்னா என்ன மன்னிச்சுக்கங்க, ஒரு அக்கறையினால் நான் பேசுறேன். நாம கோடீஸ்வரன் ஆகி நம்ம பொண்ணு எதிர் வீட்டு கார் மெக்கானிக்கோட ஓடி போயிட்டா என்ன பண்ண போறோம்? நாம கோடீஸ்வரன் ஆயிட்டோம், நம்ம நினைச்சபடி 5 கோடி 6 கோடி 100 கோடி சேர்த்துட்டோம். அவன் எதிர் வீட்டு கார் மெக்கானிக் ஷெட்டுக்கு அவனோட மெக்கானிக்கோட ஓடி போயிட்டான். இது நடந்தது இல்லையா? எத்தனை வீட்டுல நடந்திருக்கு? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 5 கோடியை வச்சு என்ன பண்ண போறோம்? யார் முகத்துல போய் முழிக்க போறோம்? அது மட்டும் இல்ல, அவ வாழ்க்கை என்ன ஆகும்? வறுமையான ஒருத்தனோட ஓடி போய் அவ வாழ்க்கை வீணா போகுமே, யார் பார்க்கிறது? சோ எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, தனிப்பட்ட வெற்றி ஒரு அப்பனுக்கு வெற்றி அல்ல, குடும்பத்தின் மொத்த வெற்றி தான் நம்முடைய உண்மையான வெற்றி அப்படிங்கிற புரிதல். நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், நான் பெரிய, அதெல்லாம் வேஸ்ட். நம்ம புள்ள நம்ம கௌரவத்தை காப்பாத்தாம வாழ்ந்தா எப்படி? தப்பா போயிடும். அப்ப அதை எப்படி வளர்க்கணும்? முதல் விஷயம், அவங்களுக்கு சுதந்திரமும் கொடுக்கணும், கட்டுப்பாடாவும் இருக்கணும். எப்படி சார் சுதந்திரத்தை கொடுத்துட்டு கட்டுப்பாடா வச்சுக்கிறது? முன்னெல்லாம் பட்டம் விடுவோம்ல, காத்தாடி பட்டம். பட்டம் எதனால மேல போகுது? நூல் ஒண்ணு கட்டியிருக்கான், அந்த நூலை அப்படியே சுண்டி சுண்டி விடுவான், பட்டம் மேல போயிட்டே இருக்கும். இப்ப பட்டத்தை இழுத்து பிடிக்கிறது யாரு? இதே நூல் தான். இப்ப இந்த நூல் பட்டத்தை கட்டுப்படுத்துதா, பட்டத்தை ஒசத்துதா? ஒரு கோணத்துல இந்த கயிறு பட்டத்தை ஒசத்துது, அதே கயிறு அந்த பட்டத்தை கட்டுப்படுத்தி உள்ள வச்சிருக்கு. அந்த நூல் போல் தான் பெற்றவர்கள் இருக்க வேணும். பிள்ளைய வசத்துறதுக்கும் விடணும், ஆனா எங்க நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு அந்த கட்டுப்பாட்டிலையும் குழந்தைகளை கையில வச்சிருக்கணும். இது ஈஸி இல்லை, அது ஃபுல் டைம் டாஸ்க். ஃப்ரீடமும் கொடுக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷனையும் ஏற்படுத்தணும். ஃப்ரீடமும் கொடுக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷனையும் ஏற்படுத்தணும். இதோ கரூர்ல இருந்து குழித்தலை சித்பவானந்த சாமி சன்னியாசி, அவர் ஹாஸ்டல்ல பசங்க படிக்கும் போது சாயங்காலம் ஆச்சுன்னு வச்சுங்க, அவரை பத்தி சொல்லுவாங்க. அவர் 5-5:30 மணிக்கு உட்காந்துக்குவார். அவர் ஹாஸ்டல்ல படிக்கிற பையன் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறான். அவர் மேல ஏறி முதுகுல குத்தி தலைய பிடிச்சு ஆட்டி என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டார். ஏன்? அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறான், பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் வேணும், நம்மளோட விளையாடட்டும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு உட்காந்துக்குவார். முதுகுல குத்தலாம், தோள் மேல ஏறி உட்காரலாம். எப்ப? 5 மணிலேருந்து 6 மணி வரையில எல்லா பசங்களோடையும் விளையாடுவார். 6 மணி அடிச்ச உடனே ஒரு சிங்கம் மாதிரி ஒரு கர்ஜனை விட்ட உடனே சுண்டலி மாதிரி ஓடிப்படுவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் சாமியார்ட்ட விளையாட முடியாது. 5லேருந்து 6 ஃப்ரீடம். 6 மணி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன். பாருங்க எப்படி அந்த பிள்ளைய கொண்டு போகணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு சித்பவானந்தாட்ட படிச்ச எல்லாருமே இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருக்கிறாங்க, பெரிய பெரிய இடங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் சொல்வாங்க, அவர் மாதிரி கண்டிப்பு காட்டவும் முடியாது, கருணை காட்டவும் முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் கண்டிப்பு மட்டும் காட்டக்கூடாது, வெறும் கருணை மட்டும் காட்டக்கூடாது, கண்டிப்பும் காட்டணும், கருணையும் காட்டணும். நமக்கு ஒரு 2-3 விஷயம் பேரண்ட்ஸுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சஜஸ்ட் பண்றேன். நீங்க வெளியில போனோம், பிள்ளைங்களை கூட்டிட்டு போறீங்க, என்ன ட்ரெஸ் போடணுங்கிறத யாரு டிசைட் பண்ணுவா? வெளியில போனோம், ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கணும் பீரோல இருந்து. இப்பதான் எல்லார் வீட்லயும் ஒரு பீரோவை திறந்தா 100 ட்ரெஸ் ஆகுது இருக்கும். நான்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல 2 யூனிஃபார்ம், எத்தனை, எங்க அப்பா 3 யூனிஃபார்ம் 2 வருஷத்துக்கு அப்படி வாங்கி கொடுப்பார். 3 யூனிஃபார்ம் 2 வருஷத்துக்கு. எப்ப தெரியுமா யூனிஃபார்ம் மாறும்? தொப்பையில பட்டன் கிழிஞ்சு அந்த சட்டை இனிமே போட முடியாதுன்னு போய் அதுக்கு பரிதாபப்பட்டு எங்க அம்மா எங்க அப்பாட்ட சொன்ன உடனே எங்க அப்பா ஒரு லட்சார்ச்சனை நடத்தி அப்புறமா ஒழிஞ்சு போகுதுன்னு இன்னொரு யூனிஃபார்ம் செட்டு எடுத்து கொடுப்பார். ஒரு 2 யூனிஃபார்ம் செட்டு, பொங்கலுக்கு ஒரு செட்டு,
அப்புறம் தீபாவளிக்கு ஒரு செட்டு, 2 கலர் ட்ரெஸ், 2 யூனிஃபார்ம் இருந்தா பெருசு. இப்ப யாரு வீட்டு பீரோவிலையாவது 2 ரேக் நிறைய இருக்குது, இவன் ட்ரெஸ் பொண்ணுங்க ட்ரெஸ் ஒரு பீரோல அப்படியே 2 ரேக் 3 ரேக் இருக்குது, இருக்கட்டும் வச்சுக்கட்டும், யார் வேண்டாம்னா. இப்ப யாரு டிசைட் பண்றது? நீங்க கல்யாணத்துக்கு போனோம், எந்த வீட்டு குட்டி பிசாசாவது பெற்றவங்க சொல்ற ட்ரெஸ்ஸை போட்டு வருமா? தம்பி போட்டுக்க, பொண்ணை பார்த்து அந்த மஞ்சள் கவுன் போட்டுக்க, அது சொல்லும். அந்த கிரீன் எடு, அதை எடு. நமக்கு என்ன கோபம் வரும் தெரியுங்களா? நம்ம சொல்றோம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கோபம் வரும். இதை விட்டுடுங்க. ஷாப்பிங் போறீங்க, ஷாப்பிங்ல எது வாங்கலாம், அந்த ஃப்ரீடம் பிள்ளைக்கு கொடுக்கணும். ஆனா அவங்க திருப்தியா வெளியே வருவாங்களா? வாங்கிட்டு வரமாட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றான் சைக்காலஜில? நீங்க முதல்ல ஒரு 4 செட் ட்ரெஸ் டிசைட் பண்ணணும். அந்த 4 செட் ட்ரெஸ் அவங்க முன்னாடி எடுத்து போட்டு இதுல எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ. இப்ப என்ன தெரியுங்களா, மொத்தமா ஓவரால் கண்ட்ரோல் நம்மகிட்ட 4 செட் எடுத்துட்டோம், எது வேணா சூஸ் பண்ணிக்கோ, ஃப்ரீடம் கொடுத்துட்டோம். ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி இருக்கணும், கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும். 4 செட் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு எது வேணுமோ அதை எடுத்து, இதுக்கு மேல பேச்ச கிடையாது. இந்த 4ல எது வேணா நீ போட்டுக்கலாம், எது போட்டுக்கிற. நம்ம கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு தகுந்த மாதிரி நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். கண்டலன்ஸ் போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், அவங்க வீடு கொஞ்சம் கஷ்டமான வீடு, நீ ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணாங்க நல்லா இருக்காது, எடுத்து வச்சிருக்கிறேன், போட்டுக்கோ, இதை போட்டு வா. நாம பிராக்டிஸ் பண்ணணும். 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ் கட்டில் எடுத்து போட்டுட்டு இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு, இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு. அதான் புள்ள வளர்க்குற முறை. எல்லாமே நாம ஒன்னே ஒன்று எடுத்து கொடுத்து போடுன்னு சொல்லக்கூடாது, நீ எது வேணா எடுத்துக்கோன்னு சொல்லக்கூடாது. இந்த டெக்னிக் தான் சுதந்திரமும் கொடுத்து கண்ட்ரோலும் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறை. ஐயா, சில பேர் ஹோட்டலுக்கு புள்ளைய கூட்டிட்டு போவான், நீ என்ன வேணாலும் சாப்பிடு ஹோட்டலுக்கு சொல்லிட்டு புள்ள போய் அப்படி உட்கார்ந்த உடனே இட்லி சாப்பிடுறியா, நீதான் என்ன வேணாலும் சாப்பிடுன்னு சொல்லி தானே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்த, அப்புறம் என்ன இட்லி சாப்பிடுறியா? அங்க ஃப்ரீடம் விட்டுடணும். ஏ தம்பி, 3-4 ஐட்டம் இருக்கு, இட்லி புட்டு, உனக்கு என்ன பிடிக்குது சொல்லு, எடுத்துக்கோ. அந்த இடத்துல போய் அவனுடைய ஃப்ரீடத்தை கெடுக்க கூடாது. நீ என்ன வேணா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இட்லி சாப்பிடுன்னு நம்ம யோசனையை சொல்லக்கூடாது. எங்க குழந்தைங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும், எங்க ஃப்ரீடம் கொடுக்கணும், இந்த டெக்னிக். சார் அப்படி பார்த்தா இது 24 மணி நேரம் அவஸ்தையாச்சே சார். படுங்க, 24 மணி நேரம் அவஸ்தை தான் குடும்பம், அதான் வாழ்க்கை, அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா அந்த டிஸ்கிரிஷனரி பவரை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்து 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 பண்ணணும். இன்னொரு சின்ன விஷயம், நம்ம பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எக்காரணத்தை முன்னிட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கண்கண்ட கடவுளே ஃப்ரெண்ட்ஸ் தான், நாம இல்லை. நாமெல்லாம் ஜுஜுபி, சும்மா பேருக்கு. ஆனா அவன் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் தான் அவனுக்கு படி அளக்கிற பகவான். நீங்க அவன் முன்னாடி இவனை ஏதாவது இன்சல்ட்டா சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை வாழ்நாள் முழுக்க மன்னிக்க மாட்டான். ஸோ இந்த ரிஸ்கே எடுக்காதீங்க. இன்னும் சில அப்பா அம்மா அசட்டுத்தனமா பேசுவா, நீ இப்படிலாம் பண்ணா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், வானா கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவனை போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க மேல அவன் மிச்சம் வச்சிருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மரியாதையும் போயிடும். எக்காரணத்தை முன்னிட்டும் இவன்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்டி கொடுக்க கூடாது. இவன் காலம்பரை லேட்டா ஆயிடுச்சான், பல்லு தேய்க்கல, இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லுவேன்னு மிரட்டக்கூடாது. ஆனா என்ன பண்ணும் தெரியுங்களா, அவன் ஃப்ரெண்ட்ஸை நாம யூஸ் பண்ணணும். எப்படி? இவங்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னா நடக்காது, ஆனா அவன் ஃப்ரெண்டு கிட்ட கரெக்டா நாம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா நம்ம பையன் கரெக்டா அந்த விஷயத்தை கேட்பான். எப்படி? டீன் ஏஜ், ஒன்னா படிக்க போறேன், ஜாயிண்டா படிக்க போறேன்ட்டு போவான், நமக்கு அனுப்புறதுக்கு இஷ்டம் இருக்காது. இவங்கிட்ட நீ வேணாம் போகாதேன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும். அவன் ஃப்ரெண்டு நம்ம கிட்ட மரியாதையா பேசுவான், அங்கிள் அங்கிள் அப்படின்பா, ரொம்ப மரியாதையா பேசுவான். அவனை கூப்பிட்டு, நீ ரொம்ப கெட்டிக்கார பையப்பா, நல்லா இருக்கிற, ரொம்ப புத்தாலியா இருக்க, இந்த ரமேஷ் பாரு ராத்திரி நான் வரல அப்படிங்கிறான், நீ கொஞ்சம் சொல்லு, ராத்திரி அவன் வரலன்னா நாங்களாம் இங்கே தூங்க முடியாது,
ஆனா நீ ஒண்ணு பண்ண, படிங்க, நீ ரமேஷ் என்ன பண்ணு, எப்படி ஆனாலும் ஒரு 8:30 மணிக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீ சொல்லிட்டு அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க, கரெக்டா அனுப்பிச்சிடுவான். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க நீங்க. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸை நாம எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணுமே ஒழிய அவன் ஃப்ரெண்டு கிட்ட இவனை எக்ஸ்போஸ் பண்ணி ஒருபோதும் நம்ம பகையாளியே ஆகக்கூடாது. சின்ன விஷயம்தான், ஆனா நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயம். நீங்க யோசிக்கிறீங்க, ஏன் சார் இவ்வளவு சூதுவாதோடையா சார் வாழணும்? வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப வெகுளியாலாம் இந்த நூற்றாண்டில் வாழ முடியாது. கொஞ்சம் சூதுவாதா இருந்தால் தான் பழைக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னொன்று சொல்லிடுற, தப்பா நினைக்காதீங்க, நம்ம பேரண்ட்ஸ் பண்ற தப்பு என்ன, எக்காரணத்தை முன்னிட்டும் நம்ம பிள்ளைங்களை இன்னொரு பிள்ளையோட கம்பேரே பண்ணக்கூடாது. நாம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா, கம்பேர் பண்றது, தேவையில்லாம கம்பேர் பண்றது. அதுல சில விவரம் இல்லாத அம்மா அப்பா, ஏய் அந்த எழுத்த விட்டு பொண்ண பாரு, அந்த எழுத்த விட்டு பொண்ண பாரு, இப்ப இப்படி சொல்ல வேண்டியது, அப்புறம் ஏன் பார்த்தேன்னு அவனை பார்த்து கேட்க வேண்டியது. நீங்க தானே அந்த விதையவே போட்டீங்க. நீங்க கம்பேர் பண்றதுக்கு சொல்றீங்க, அந்த எழுத்த விட்டு பொண்ண பாரு, அது எப்படி படிக்குது பாரு, அந்த எழுத்த விட்டு பொண்ண பாரு, அது எப்படி கரெக்டா ஸ்கூலுக்கு போகுது பாரு, அந்த எழுத்த விட்டு, அவன் அந்த வேலையை ஆரம்பிச்சா திட்டுறீங்க, ஏன் பாக்குற அப்படின்னு. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் தெரியுங்களா, நம்ம பிள்ளைங்களை கம்பேர் பண்ணுவோம். இது பத்தியா, அவனும் 7th ஸ்டாண்டர்டு, நீயும் 7th ஸ்டாண்டர்ட், அவன் எந்த ஸ்கூல் படிக்கிறானோ அதே ஸ்கூல் நீ படிக்கிற, அவன் வயசு என்ன, உன் வயசு அதே வயசு, அவன் என்ன மார்க் வாங்குறான், நீ ஏன் இவ்வளவு கம்மியா வாங்குற சார்? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசுறத மாதிரி அசட்டுத்தனம் உலகத்துல வேற கிடையாது. அவன் அவருக்கு ஒரு பதில் வச்சிருக்கான், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியே அப்பா அம்மா வெவ்வேறுன்னு மறந்துட்டியே நீ. அவன் என்ன சொல்றான், அப்பா அம்மா வெவ்வேறுன்னா மார்க் வாங்குறது நம்ம ஜீன்லயே இல்லைன்றான், ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ங்கிறான், நம்ம ஜீன்லயே இல்லை. அப்புறம் நீ ஏன் அனாவசியமா கம்பேர் பண்ற? நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? கம்பேர் பண்ணக்கூடாது. நான் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா திங்க் பண்ண தெரியுங்களா, ஔவையார நான் சண்டை போட்டேன், ஔவையார கோவிச்சுக்கிட்டேன். யாரு? தமிழ் ஔவையார் தான். அந்த அம்மா ஒரு பாட்டுல எழுதுது, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலே அப்படின்னு. நான் சொன்னேன் ஔவையாருடைய எல்லாம் கரெக்ட், நிறைய கரெக்ட், இந்த ஒரு பாட்டு தப்புன்னு சொன்ன. ஔவையார் அப்படி சொல்லக்கூடாது. மயில் ரெக்கையை விரிக்குது, அது சௌரியம். வான்கோழி அது ரெக்கையை விரிக்குது, அது சௌரியம். மயிலோட ரெக்கையோட வான்கோழியோட ரெக்கையை ஔவையார் கம்பேர் பண்ணது தப்பு தப்பு தப்பு. 100 கோயில சொல்லு, நான் எதுக்கு 5 நாள் கிடையாது. ஏன் தெரியுங்களா, கொஞ்சம் பெரியவங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒவ்வொரு ஆண் பறவையும் ரெக்கையை ஏன் விரிக்குது? தன் துணையை அட்ராக்ட் பண்றதுக்காக. மயிலின் இறகு மயிலுக்கு அட்ராக்ஷன், வான்கோழியின் இறகு வான்கோழியின் பெட்டைக்கு அட்ராக்ஷன். தன்னுடைய துணையை அட்ராக்ட் பண்றதுக்காக அது இறகு விரிக்குது. அதை நம்ம குறை சொல்லவோ அது அசிங்கம்னு சொல்லவோ நமக்கு உரிமை கிடையாது. அவ்வை டிட் எ மிஸ்டேக், அந்த டவுட்டுமே எனக்கு கிடையாது. அந்த அம்மா கம்பேர் பண்றேன், தப்பா பண்ணிடுச்சு, பண்ணக்கூடாது. அப்ப நாம என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். இந்த ஏத்து வீட்டு பையனை பாரு, பக்கத்து வீட்டு பையனை பாரு, தயவு செய்து பண்ணாதீங்க. இது அடுத்த விஷயம். இப்போ அவங்க ஏன் உண்டு உறைவிட பள்ளி அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? நான் சென்னையில பார்க்கிறேன், பிரைம் டைம் ஃபார் எஜுகேஷன் தெரியுங்களா? பிரைம் டைம் படிக்கிறதுக்கு சரியான வயசு எது தெரியும்? டைம் எது தெரியுங்களா? மார்னிங் 7 to 9 அருமையான டைம் படிக்கிறதுக்கு. மார்னிங் 4 to 5 அருமையான டைம். 5 to 6 அருமையான டைம். இப்ப நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? லாங் டிஸ்டன்ஸ்ல ஸ்கூலு, லாங் டிஸ்டன்ஸ்ல காலேஜ். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுது, 6 மணி 7 மணின்னா எந்திரிச்சு பல்ல தேய்ச்சு குளிச்சு குளிக்காம அவசர அவசரமா அள்ளி தூக்கி பஸ்ல போட்டு 1.5 மணி நேரம் ஜேர்னி பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இருக்கிறான். 1.5 மணி நேரம் பள்ளிக்கூடம் பண்ணி காலேஜ் போற பையன் இருக்கிறான். எப்படி சார் படிப்பான்? 1.5 மணி நேரம் டிராவல் பஸ்ல போயிட்டு வந்தான்னா எப்படி படிப்பான்? டயர்ட் ஆயிடுவான். காலையில சீக்கிரம் எழுந்திருக்க